வணக்கம் தலைமையிலே. வருகின்ற வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடக்கும் தேர்தலில் முதல்வராக வரப்போவது யார்? உங்களுக்கு யாரை பிடிக்கும் முதல்வராக? இந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு. சி ஓட்டர்ஸ் என்பவங்க இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. சி ஓட்டர்ஸ் இந்தியா முழுவதும் அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கும் ஒரு அமைப்பு. அதை இந்தியா டுடே இன்னைக்கு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நான் முடிவை சொல்லிடுறேன், பின்னால் இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல எங்களுக்கு பிடித்த முதல்வர் வருகின்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி 27% மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. 27%. 18% நடிகர் விஜய் அவர்கள் எங்களுக்கு முதல்வராக வர வேண்டும் என்று இருக்காங்க. 18%. 10% முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு முதல்வராக வேண்டும் என்று இருக்கிறாங்க. 9% பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு 9% சொல்லியிருக்கிறாங்க. இது முதல்வர்களை மக்கள் விரும்பும் முதல்வர்கள் மக்கள் மனதில். இதில் அதிக பெரும்பான்மையோட இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ரொம்ப பெரும்பான்மையோடு இருக்கார். இந்த ஆட்சியின் திமுகவின் கடந்த கால கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தமிழக மக்கள்கிட்ட கேட்டதுக்கு 15% மக்கள் மிக 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 திருப்தியோடு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. 36% மக்கள் நாங்கள் திருப்தியோடு இருக்கோம், ஒரு சில விஷயங்களை தவிர நாங்கள் மிக திருப்தியாக இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்னும் 25% மக்கள் ஓகே நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஆட்சியை நாங்கள் விரும்புகிறோங்கிற மாதிரி தான் இந்த மக்கள் கருத்து கணிப்பில் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இது இறுதி முடிவா அப்படின்னு கேட்டால் இறுதி முடிவெல்லாம் கிடையாது. இறுதி முடிவு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. நிறையா அறிக்கைகளில் தேர்தலையே மாற்றலாம். கடந்த கால தேர்தலில் ஒரு தேர்தலை ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வர வேண்டிய தருணம் அந்த தேர்தலில். அப்போ தேர்தல் அறிக்கையை கருணாநிதி அவர்கள் வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் முதலாக அரிசி ₹1 என்றும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவேன் என்றும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதாவது தோற்கிறோன்னு தெரியும் போது கருணாநிதி அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை இன்னைக்கு உலகம் முழுவதும் இலவச திட்டங்கள் சொல்வதற்கு நீங்கள் இந்தியா மட்டும் நினைக்கிறீங்க, உலகம் முழுவதும் நீங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அறிக்கை தான் முன்னோட்டம், அதுதான் முன் மாதிரி. அந்த தேர்தலில் கணிப்புகளை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் தான் ஜெயிப்பார் என்ற கணிப்பை தாண்டி கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற அந்த ஒரே ஒரு தேர்தல் அறிக்கையில் எல்லாத்தையும் மாற்றி காமிச்சார். அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தோடனே சிதம்பரம் அவர்கள், அப்போ அவர் திமுக கூட்டில் இருந்தார், வண்ண தொலைக்காட்சி பெட்டி எத்தனை கோடி வாங்கணும், அதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும், அது சாத்தியம்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு புள்ளி விவரம்லாம் கொடுத்தாங்க. தேர்தலை ஜெயித்தாங்க. அதனால் ஒரு கணிப்பு மட்டுமே எல்லா வெற்றியும் முடிவு செய்யாது. ஆனால் காற்று எந்த திசையில் வீசுகிறது என்பதை இந்த கணிப்புகள் சொல்லும். அப்படிதான் சொல்லுவாங்க. காற்று எந்த திசையை நோக்கி வீசுது அதை தெரிஞ்சுக்கலாம். அதை நோக்கி தான் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நகர்வாங்க. இந்த கணிப்பு இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் நேத்தே பேசியிருந்தார், இனி போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கு தான், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு பேசியிருந்தார். அது இந்த கணிப்பு அப்படியே காட்டுது. ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் கூட கூப்பிட்டு அதிமுக தலைவர்களோட பேசினார். பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்களை அழைத்து பேசினார். இன்னும் கூட ஒரு செய்தியை படித்தேன், சீமானிடம் கணிசமான வாக்குகள் இருக்குது தமிழகத்தில், அவரையுமே எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி அமித்ஷா சொன்னார் அப்படின்னு சொல்லி செய்தி படித்தேன். இது எல்லாமே இந்த தேர்தல் கணிப்புகள் காட்டுது. இந்த தேர்தல் கணிப்புகளை அவர்கள் நம்புகிறார்கள் என்று காட்டுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சி ஓட்டர்ஸ்ங்கிறது டெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படும் அமைப்பது, கார்ப்பரேட் நிறுவனம். அது 30 ஆண்டுகால வரலாறு இவங்களுக்கு இருக்குது. தேர்தல் கணிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் பலர் சொன்னாலுமே இந்த சி ஓட்டர்ஸ் சொல்கிறது தான் முக்கியமாக எடுப்பாங்க, ரொம்ப நம்புவாங்க. பொதுவாக நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவோம், பணம் வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த கணிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. அது நடந்தால் தான் அடுத்த கணிப்பு கொடுக்கும்போது மக்கள் அவர்களை நம்புவாங்க, அவங்களுக்கான செல்வாக்கு ஏறும் அந்த நிறுவனத்தின் மேலே. அதனால் சும்மா பொய்யாலாம்
பொத்தாம் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஓட்டர்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மையோட அந்த காற்று எந்த திசையை நோக்கி வீசுது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இது என்ன காட்டுது அப்படின்னா, எனக்கு இந்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு புரிதல் வரும். என்னன்னா, உலகம் முழுவதுமே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சரி, இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த தமிழக மக்கள் போல சினிமாவுக்கு அடிமைகள் யாருமே இல்லை. உண்மையை சொல்லலாம். அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை. உலகம் முழுவதும் பார்த்துருக்கேன், இந்தியா முழுவதும் பார்க்குறேன். இது சினிமா துறையில் கதாநாயகியாக இருப்பவர், அரசியல் வாழ்க்கையும் அவர் கதாநாயகனாக இருப்பார்னு சொல்லி நம்புறது இந்த தமிழக மக்கள் மட்டும்தான். வேற எங்கேயுமே இப்படி இல்லை. நீங்கள் அண்டை மாநிலத்தில் எடுத்துக்கிட்டால் கூட கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இங்கே கூட இப்படி சினிமாலேருந்து வந்தவங்கள தலைவர்களாக மாற்றுவது கிடையவே கிடையாது. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் கதாநாயகியாக நடித்தது தான் அவங்களுடைய முதல் தகுதி. நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தார்கள். மு கருணாநிதி அவர்களுமே சினிமாவுடன் சம்பந்தப்பட்டவர் தான். இப்போ அவர்கள் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க சினிமாவோட கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட சினிமாவில் நாயகனாக நடித்தவர். இப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் கூட அவர் சினிமா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி சினிமா நாயகனை மக்கள் நிஜமான நாயகன் நினைக்கிறது இங்கே மட்டும்தான். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடிகர் விஜய் 18%. மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்து இன்னைக்கு அவர் தான் தமிழக மக்கள் முதல்வராக விரும்புகிறாங்க. அவருமே சினிமாவில் நாயகன் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவில் மக்களுக்காக போராடுறார், அது நிஜத்திலையும் செய்வார்னு நினைக்கிறது தான் அபத்தம். நிஜத்தில் சொல்லப்போனால் அந்த கடந்த 4 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்து அதிகமாக போராடியவர், மக்களுக்காக ஆளும் கட்சி எதிர்த்தும் மக்களுக்காக போராடியவர்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் தான். அது சொல்கிறது எனக்கு எந்த தயக்கமே இல்லை. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தினம் பேசுவது, போராடுவதுன்னு சொல்லி அவர் தொடர்ந்து செயல்பட்டார். ஐபிஎஸ் படித்தவர், அதிகாரியாக இருந்தவர், போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அந்த நேரத்திலே சிங்கம் என்று கர்நாடகாவில் பெயர் எடுத்தவர். ஆனால் அதை தாண்டி விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா, சினிமா மீது இருக்கும் இவர்களுடைய மோகத்தை தான் காட்டுது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார். மக்களுக்கான போராட்டம் அவர் தெருவில் இறங்கி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் மக்கள் ரசிக்கிறாங்க. அதுக்கு நான் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான ஒன்று மட்டுமே தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் எடுபடாது. ஒன்று, 3வது மொழின்னு சொல்லி நீங்கள் வர்றது. நான் அன்றைக்கே பேசும்போது நிறைய பேர் சொன்னீங்க, வெற்றி முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி பெறுவது, ஆட்சி கட்டில் அமர்வது மிக மிக முக்கியம். ராமருக்கு கோயில் கட்டினாங்க, ராமர் கோயில் அழகாக கட்டியிருக்கிறாங்க. காஷ்மீரோட அந்தஸ்தை எடுத்துட்டு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சாங்க. இன்னும் பல காரியங்கள் பாரதிய ஜனதா செஞ்சாங்க. மோடிஜி அதுக்கு முன்னால் இருந்தார், யோகிஜி அதுக்கு முன்னால் இருந்தார். இப்போ ஏன் செய்ய முடியுது அப்படின்னா, ஆட்சி கட்டில் இருப்பது, ஆட்சியை பிடிப்பது மிக முக்கியம். அதுக்கு என்னென்ன இந்த மக்கள் விரும்புவாங்கிறத நம்ம உணரணும். இந்த 3வது மொழின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னாலுமே இவங்க அதை எதிர்த்து பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வளர்ச்சியில் வந்திருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக இல்லை 3வது மொழி வேணும்னு சொல்லி அதுக்காக பேசுனது எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் சொல்லுவேன். 2வது குலக்கல்வி திட்டம். இந்த 2 மட்டும் தான் தமிழகம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அன்றைக்கி கூட பெரியவர் ஒருத்தர் பேசும்போது, துணி துவைச்சு தரவன்ட்டு நான் பேசினேன், நீ துணி துவைக்கணும், உனக்கு நல்ல வருமானம் வரும், நீ போயிட்டா யார் துணி துவைப்பான்லாம் பேசினார். அதெல்லாம் அவர் பேசக்கூடாது. ஒரு மகன் என்ன, ஒரு பையனோ பெண்ணோ வளர்ந்து வருபவர்கள் என்னவா வரணும்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணணும். அல்லது அவர்களது பெற்றோர் சொல்லலாம், கொஞ்சம் அவங்களுக்கு தகுதி இருக்குது பெற்றோர்களுக்கு. அதை விடுத்து இந்த சமுதாயமோ கடவுள்களோ நீ இன்னவா வரும்னு சொல்கிறதுக்கு எந்தவித தகுதியுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த துறையில் ஆட்கள் குறைஞ்சிருவாங்கன்னு சொல்லி. குறைஞ்சா நீங்கள் தான் அவங்க அந்த சொல்கிறவங்க தான் செய்யணும். அவங்க வீட்டில் மலம் அள்ளுவதற்கு சுத்தப்படுத்துகிற கால்னா அவங்க தான் செய்யணும். முடிவெற்ற கால்னா அவங்க தான் வெட்டணும். பிணங்களை கழுவணும், மரணம் அடைஞ்ச பிறகு அதெல்லாம் நேர்த்தியாக பண்ணணும், நீங்கள் தான் செஞ்சுக்கணுமே ஒழிய இன்னும் ஒரு மாணவனையோ பார்த்து
நீ இதுதான் வரணும், உன்னோட அப்பா செய்ததை நீ செய்யணும்னு சொல்கிறது துளியுமே என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த மண்ணுமே அதை ஏற்றுக்காது. அதை முதல்ல உணரணும். ஒருவேளை சினிமாவுக்கு இந்த மக்கள் அடிமைன்னு சொன்னாலுமே சினிமாவில் நாயகனாக நடித்தவனோ நாயகியாக நடித்தவர்களோ வந்து கூட இந்த மூன்றாவது மொழி வேண்டும், இந்த குலக்கல்வி வேண்டும் சொன்னால் அவங்க எடுபடவே மாட்டாங்க, டெபாசிட் போயிடுங்க. அதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன். இன்னுமே நாள் அதிகமான நாள் இருக்குது, கூட்டணி கணக்குகள்லாம் இருக்குது, இன்னும் கூட்டணிகள்லாம் மாறும். பட் இது எந்த திசையை நோக்கி காற்று போகுதுன்னு சொல்லி காட்டுது. திமுக தரப்பில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பாங்க, அதே போல் விஜய் கட்சி தரப்பில் மிகுந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி இந்த கருத்து கணிப்பை பார்த்துருப்பாங்க. பாரதிய ஜனதா அதிமுகலாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துட்டு இந்த மூன்றாவது மொழி என்று ஒன்று வேண்டாம், 2 மொழி இங்கே போதும் கடுமையாக சொன்னாலும் நல்லது தான். அதே போல் இந்த குலக்கல்விக்கு ஆதரித்து பேசி கொண்டிருப்பவர்கள், இதெல்லாம் நீ வந்து துணியை துவைக்கணும், நீ போய் முடிய வெட்டணும் உங்கள் அப்பா செஞ்ச மாதிரி, அப்போ தான் இந்த வேலைக்கெலாம் ஆளுங்களுக்கு கிடைக்கும்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் முடிவெட்டுங்க, நீங்கள் போய் மலத்தை சுத்தப்படுத்துங்க, நீங்கள் போய் பிணத்தெல்லாம் சுத்தப்படுத்துங்க, அடுத்தவங்களாம் சொல்லாதீங்க, இங்கே எடுபடாது. அதான் சொல்ல வந்தேன். இன்னொன்று எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், உலகம் முழுவதுமே சொல்லுவாங்க யார் வெற்றி பெறுவார் அப்படின்னா, ஊடகத்தில் யார் வெற்றி பெறாரோ நிஜத்தில் அவர் தான் வெற்றி பெறுவார். இது உலகம் முழுவதும் உள்ள ஒரு புரிதல், தலைவர்கள்ட்ட இந்த புரிதல் இருக்கணும். ஊடக பலம் மிக அதிகமாக இருக்கணும். திமுகட்ட அளவு கடந்த ஊடக பலம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ப இவங்களும் மாற்றணும் ஒன்று. அதே போல் ஊடகங்கள்கிட்ட வந்து தங்களை காட்ட சொல்லி எப்படியாவது செயல்படணும். இப்போ வந்து இப்தார் நோன்பு திறந்தாங்க, விஜய் அவர்கள் திறந்தார் 10 நாளைக்கு முன்னால். அவர் விஜய் வராரு, விஜய் நடந்தார், விஜய் தொழுகை செய்தார், விஜய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நொடிக்கு 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 செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே போல் 5 நாளைக்கு முன்னால் பாரதிய ஜனதா சார்பில் இப்தார் நோன்பு திறக்கப்பட்டது அண்ணாமலை அவர்கள் தலைமையில். அந்தளவுக்கு பெரிதான செய்திகள் ஆகலை. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் செய்திகளை பார்த்துருப்பாங்க. ஊடக பலம் மிக மிக முக்கியம். ஊடகத்தில் வெற்றி பெறுபவர் நிஜத்திலும் வெற்றி பெறுவார் தான் உலகம் முழுவதும் தலைவர்கள் சொல்லுவாங்க. அதை நோக்கியுமே அதிமுக பாரதிய ஜனதா நகர்ந்து செல்லணும். சொந்தமான ஊடக பலத்தையும் பெருக்கணும். ஊடக மக்களிடையே நண்பர்களிடையே ஒரு அன்பை பெறுவது போல அது நடந்துக்கணும். இதெல்லாம் முக்கியம். இது இறுதி இல்லை, இன்றைய நிலைமை. வருகின்ற காலத்தில் கூட்டணிகள் மாறலாம், அநேக மாறலாம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், கருணாநிதி அவர்களின் ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை அந்த கணிப்பையெல்லாம் மாற்றி வெற்றியே பெற வச்சது. இன்னைக்கு அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கை, அந்த இலவச திட்டங்கள் தான் உலகம் முழுவதும் பின்பற்றப்படுது. இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பின்பற்றப்படுது. அதையும் கருத்தில் வச்சுக்கலாம். நன்றிகள்.